ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் வள்ளிப்பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையின் தலைப்பு முட்டாள் வேடம். ஒரு ஊரில் ஒரு பொருளாதார நிபுணர், அதாவது ஃபினான்ஸ் அட்வைசர். அவர் நிறைய பேருக்கு எந்த தொழில் செஞ்சால் நல்ல பணம் வசூல் பண்ணலாம், எந்த தொழிலில் லாபம் வரும், எந்த தொழில் நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் கம்பெனிகளுக்கு பெரிய பெரியவங்க தொழில் நிறுவனங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாராம். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதே ஊரில் இன்னொருத்தர் இருந்தாராம். அவர் நல்ல பெரிய பணக்காரர், நல்ல வசதியானவர். ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம், எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்க அவமானப்படணுங்கிற மாதிரி அவர் வார்த்தைகளால் பேசுவார். அப்போ அவர் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வந்தாராம். வந்துட்டு சொன்னாராம், இவர்கிட்ட கேட்டாராம், ஐயா நீங்கள் பெரிய நிபுணராக இருக்கீங்க, பொருளாதார நிபுணராக இருக்கீங்க, எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிறீங்க, எல்லா கம்பெனிகளுங்க எப்படி பணம் சம்பாதிக்கணும், எதில் முதலீடு பண்ணணும், எதில் போட்டால் நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மகன் முட்டாளாக இருக்கானே அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அவர் கேட்டாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ஐயா, தங்கம் பெறுமதியானதா வெள்ளி பெறுமதியானதா அப்படின்னு. தங்கம் தான் பெறுமதியா. இது உங்கள் பையனுக்கு தெரியலையே, நான் எப்போ கேட்டாலும் தங்கத்தையும் வெள்ளியும் காட்டுனா வெள்ளி தான் பெறுமதின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ உங்கள் பையன் முட்டாள் தானே அப்படின்னு சொன்னான். இவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சான். என்னடா நம்ம பையனை இப்படி சொல்கிறாரு, தங்கமாக வெள்ளியா பெறுமதியானதுன்னு கேட்டால் வெள்ளி தான் பெறுமதின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு போகிறாரு, இது என்ன விஷயம்னு சொல்லி அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளே கவலை வந்துருச்சான். அப்போ பையனை ஸ்கூலுக்கு வந்தோன்னு கூப்பிட்டு கேட்டாரான், தம்பி இங்கே கொஞ்சம் வான்னு. என்னப்பான்னு கேட்டுட்டு பையன் வந்தானா. ஆமாம், தங்கம் பெருசாக விலை கூடனதா வெள்ளி விலை கூடனதானே? தங்கம் தான்ப்பா விலை கூடணும். நிச்சயமாக உனக்கு தெரியுமா? ஆமாப்பா, தங்கம் தானே இப்போ விலை கூட, வெள்ளி விலை குறவு தானேன்னு. அப்போ ஏன் நீ இன்னார்கிட்ட இப்படி சொன்ன அப்படின்ட்டு சொன்னோன்னா தான் சொன்னோன்னா, அப்பா நான் டெய்லி ஸ்கூல் போகிற நேரமெல்லாம் அவர் ஒரு கையில் தங்க காசும் ஒரு கையில் வெள்ளி காசும் வச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் நிறைய பேரை கூட்டி வச்சுக்கிட்டு என்கிட்ட காட்டுவார். பார்த்து, தம்பி இதில் எது விலை கூடணுன்னு, தங்கம் விலை கூட வெள்ளி கூடையா விலை கூடையான்ட்டு கேட்பாரு. அப்போ நான் சொல்லேன் வெள்ளி தான் விலை கூடான்ட்டு. எல்லாரும் கிடந்து சிரிப்பாங்க, பாருங்களேன் பொருளாதார நிபுணரோட மகன் அப்படின்னு எல்லாரும் கேட்கறதுக்கேன்ட்டு சிரிப்பாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு போங்கன்றிருப்பேன். அவர் வெள்ளி காசை என் கையில் கொடுப்பாரு, நான் வாங்கிக்கிட்டு போயிடுவேன், என்னத்தையுமே சொல்லிட்டு போங்கன்ட்டு வாங்கிட்டு போயிடுவேன்னு. இது இன்னைக்கு நேற்று நடக்கலப்பா, இது இப்போ 2 வருஷமாக நடக்குது. அவர் சிரிக்கிறாரே தவிர, மற்றவருக்கு பார்த்து சிரிக்க வைக்கிறாரே தவிர, எனக்கு ஒரு வெள்ளிக்காசு டெய்லி கிடைக்குது. இந்த 2 வருஷமாக நான் வெள்ளிக்காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தங்கம் தான் பெறுமதின்னு நான் சொன்னால் அன்னையோட தங்கத்தை கொடுத்துட்டு முடிச்சிடுவார். அதுக்கு பிறகு எனக்கு தங்கம் கிடைக்காது. இது வெள்ளின்னா டெய்லி கிடைக்குது இல்லை, அதனால தான் நான் அப்படி முட்டாளாக நடிக்கிறேன்ட்டு மகன் சொன்னானா. அப்போ தான் அப்பா பார்த்தானா, ஐயா நம்ம மகன் வேற லெவலில் இருக்காரு அப்படின்னு அப்பா சொன்னாங்க. சரிப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ நீ அப்படியே செய்ய அப்படின்ட்டு அப்பா சந்தோஷமாக சொன்னான். இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? முட்டாள் மாதிரி நடிக்கிறாங்களா, முட்டாள் மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏமாந்து போகாமல் நம்ம புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திப்போம். பாய்.